இன்றைய கிறிஸ்தவ சமூகத்தை இரு வகையாக பிரித்துவிடலாம். இயேசுவின் போதனைகளையும் புதுமைகளையும் பற்றி வழிபாட்டுக்கான படைப்புகளாகி பரவசப்படுவோர் ஒரு வகை இயேசுவின் வாழ்வியல் முறை உன்னதமானதாக இருந்தாலும் யதார்த்த வாழ்வை வாழ்வது மிகவும் கடினமானது என்று சொல்லி தங்களது வாழ்வை நியாயப்படுத்திக் கொள்வோர் இரண்டாவது வகை. ஆனால் கிறிஸ்து விரும்புவதும் வரவேற்பதும் மூன்றாம் வகையான சீரத்துவ வாழ்வுக்கு பக்தர்களாக இருப்பதும் பார்வையாளர்களாக இருப்பதும் ஒன்று. இன்றைய முதல் வாசகம் ஒரு உண்மையான சீடர்கள் பணி திறனை பற்றி கூறுகிறது. எலிசாவின் பணியும் இயேசுவின் விருதுவாக்கும் ஒரே தன்மையை தான் கொண்டிருந்தன. ஆகவே கிறிஸ்தவ வாழ்வு சீடத்துவ வாழ்வு என்பது வெறும் போதனைகளிலும் வெளியிட பக்தி முயற்சிகளிலும் முடங்கி போவதல்ல. சாமானிய மனிதனின் சார்பாக நின்று அவர்களின் தேவைகளிலும் உடன் இருப்பதும் தேவைகளை நிறைவேற்றுவதும் அதன் மூலம் இறைவன் அவர்கள் சார்பாக உடன் இருக்கிறார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தண்ணியோடு எடுத்துக் கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவோடு நாம் இணைந்தோமாய் அவரோடு வாழ்வோம் என்பதை நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவாக்கியங்கள் 3, 4 மற்றும் 8 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமுறையினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமொழிக்கு வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதை நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அரசு உரிமை கூட்டத்தில்
தூய மக்களிடத்தில் உங்களை இயற்கின்ற தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவர்களின் மேன்மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. என்னை விட நம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டோ என்னுடையோ என கருதப்பட தகுதியற்றோ, என்னை விட தம் மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோ என கருதப்பட தகுதியற்றோ, தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோ என்னுடையோ என கருதப்பட தகுதியற்றோ, தம் உயிரை காக்க விரும்புவோ அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக் கொள்வர். வழிபாட்டு ஆண்டில் 13வது பொதுக்கால நாயகரை இன்றைக்கு நாம் கொண்டாடி ஆதரவு செலுத்தி ஆண்டவரை போற்றி பொழுது வழிகளிலெல்லாம் மிக சட்ட வழி ஜபங்களிலெல்லாம் மிக உயர்ந்த மாண்புமிக்க ஈடு இணையற்ற வழி திருப்பொழி நற்பொருளை கொண்டாட்டத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் அதை பொறுப்புடனே கொண்டாடி கடவுளுக்கு நமது கடனை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமையில் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 வாசகங்களும் மிக சிறப்பான வாசகங்கள். வாழ்க்கையில தலைவர்கள் உண்டு. தலைவர்களுக்கு தொண்டர்கள் கூட்டமாக தொண்டர்கள் கூடலாம், ரசிகர்கள் கூட கூடலாம். அப்படிப்பட்ட தொண்டர்கள் கூட்டங்கள் இவர்களை நிறைய இருப்பதை ஆகும். எல்லா நாட்டிலுமே இருக்கிறார். தொண்டர்கள் வாழ்நாள் முழுவதும் தொண்டர்களாக இருப்பார்களா என்று கேள்வி கேட்டால் வாழ்நாள் முழுவதும் தொண்டர்களாக இருக்க மாட்டார்கள். புதுசு வரைக்கும் இருப்பார்கள். அது ஒரு கருத்து வேறுபாடோ ஆளுமையில முரண்பாடு நமக்கு ஒத்து போகாத நேரத்திலோ அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் தலைகளை விட்டு ஒதுக்கி விடுவார்கள். ஒதுக்கி கண்டுகொள்ள மாட்டார்கள். அவர்கள் உண்மையான மனிதர்கள் இல்லை என்று கூட சொல்றாங்க. இன்றைக்கு நம் ஆண்டு பேசுவது இன்றைக்கு வாசகப்பட்ட எல்லா வாசகங்களிலும் ஒத்த வாசகங்களிலும் ஒட்டுமொத்த சிந்தனையிலும் நமக்கு உச்சமாக சொல்லுகிற ஒரு சிறப்பான கருத்து என்னவென்றால் சீடத்துவம். சீடர்களாய் இருக்கிறேன், சீடர்களாய் இருக்கிறேன். சீடன் என்பவர் யாரெல்லாம் தன் தலைவரை ஏற்றுக்கொள்வோர். தலைவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த தலைவருக்காக வாழ்வோம், அந்த தலைவரை போல வாழ்வோம், அந்த தலைவருக்கு மகிமையை சேர்ப்பவர், புகழை சேர்ப்பவர்.
கொண்டாடுகிறோம். இவ்வாறு உன் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலாகவும் இரத்தமாகவும் உங்களுக்கு உங்களை மாறுகிறார். அவர் படித்தவாறு நீ மறி நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவு அப்பத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு ஒரு சூழலில் கழித்து அவர் கூறினார்கள். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுத்தப்படும் என் உடல். இரவு பிறந்த எழுதியில் பிள்ளத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை ஒரு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாக அனைவரும் இதிலிருந்து பெற்று வருவீர்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் பின்னம். இது பாவம் மன்னிக்கும் என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உங்களுடன் ஒன்றிணைக்கப்பட்டு